இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு எங்களோட திட்டம் எல்லாம் ஒவ்வொரு திட்டமும் பொதுமக்களுக்கு போய் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்காக சேர்ந்திருக்குதுன்னு இன்னைக்கு அவர் சொல்றாரு. ஆனா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF என்ற நிறுவனம் என்ன சொல்லி இருக்குன்னா, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் திட்டம் இந்தியால 140 கோடி பேர்ல எத்தனை குடும்பங்கள் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் ஒருவராவது பலனடைந்திருக்கிறார்கள். நான் இன்னொரு முக்கியமான தகவலை சொல்றேன். முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு மட்டும்தான் 11.5% வளர்ச்சி அடைந்திருக்கிறது, அதுக்கு தமிழ்நாடு அரசு மட்டும்தான் காரணம் சொல்றாரு. ஆனா மத்திய அரசின் பங்கு அதுல இருக்குது. உதாரணத்திற்கு சொல்றேன், முத்ரா வங்கி திட்டத்தின் மூலமாக தொழில் முனைவோர் ஆனவங்க 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 68% பெண்கள், 10% சிறுபான்மையினர், 1 கோடி பேருக்கு ஆயுஷ்மான் திட்டம் என்ற இந்த விபத்து காப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப், நேற்று ஜிதேந்திர சிங் கூட சொல்லியிருக்கிறாரு, ஸ்டார்ட் அப் அது அதிகமாக தமிழ்நாட்டில் தான் பிரதமரின் திட்டத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக எல்லா தொழிலும் மத்திய அரசின் உதவியோடு புதிய புதிய தொழில்கள் உருவாகும் பொழுது நிச்சயமாக மாநிலத்தின் பொருளாதாரம் உயரும். அதனால முதலமைச்சர் சொல்ற மாதிரி மத்திய அரசின் பங்கே இதுல இல்லை என்று சொல்ல முடியாது. அவர் அப்படி நினைக்கிறாரு. சினிமா நடிகர்கள் எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க. என்னொருத்தவங்களுக்கு சொன்னா அவங்க வீட்டுல தான் உள்ளவங்க மாதிரி அப்படின்னு சொன்னா, தம்பி அப்ப டிக்கெட்டு எல்லாமே எல்லாரும் சினிமா பார்க்க வச்சாரா? நான் உங்க வீட்டுல ஒருத்தர், அதனால எனக்கு சினிமா பாக்குறதுக்கு டிக்கெட்லாம் வேணாம்னு சொன்னாரா? இதெல்லாம் சொல்றதா, வசனம் சொல்றதாப்பா. அதனால ஆனா ஒன்னே ஒண்ணு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அமைச்சர்களை நீங்க எல்லாரும் முன்னால எவ்வளவு சொத்து சேர்த்திருந்தீங்க, இப்ப எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டது உண்மையிலேயே பொதுமக்கள்கிட்ட நான் எனக்கு என்ன கருத்துனா, அவரின் கருத்துக்கள் பொதுமக்கள்கிட்ட சென்று பதியும் போது அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உறுதுணையா இருக்கும். ஏன்னா கருத்தியல் ரீதியாக அவர் திமுகவை எதிர்க்கிறார். ஆனால் போட்டி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இண்டி கூட்டணிக்கு வரும்பொழுது அவரின் கருத்துக்கள் நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் நிச்சயமாக மக்களை சென்று அடையும் பொழுது அது தேசிய ஜனநாயக கூட்டணியும் இதற்காகத்தானே பாடுபடுகிறது என்ற வகையில் கருத்தியல் ரீதியாக எங்களுக்கு உதவி